தள்ளுமாப்பா தள்ளு தள்ளு அது இப்போ கொஞ்சம் தள்ளு நல்ல ஆ ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா இந்த வயல் ஓட்டுறது 3வது வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். அப்போ பார்த்துன்னு சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை ஓட்டுவோம். மழை பெஞ்சு ஃபுல்லாக காட்டில் இந்த மாதிரி கள்ளச்செடி பில்லு எல்லாம் வளர்ந்துருக்கிறதுனால அது வந்துட்டு ஓட்டி போட்டால் அந்த பில்லெல்லாம் நல்லா காஞ்சோனியும் அப்படியே ரொட்டேட்டர் ஓட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் போடுறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் போட போகிறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ அப்பா ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த மாடல் வண்டி வந்து வச்சிருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சிச்சு. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஈரமானதுனால கொஞ்சம் காடு மேலே காய விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டிட்டு இருக்கிறோம். மண் இது கரெக்டான பதம். இந்த மாதிரி இருக்கும்போது ஓட்டினா ஒரு 4 நாளைக்கு வெயில் அடிச்சிச்சுன்னா இங்கே உழவு ஓட்டின காட்டில் இருக்கிற பில்லு செடி எல்லாமே நல்லா காஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 சால் தான் ஓட்ட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மண் நல்லா ஈரமாக இருக்கிறதுனால கலப்பு பாருங்கள் எவ்வளோ நல்லா இறங்குது. பார்த்தீங்கன்னா அப்பயும் டயரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண் ஒட்டுது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உழவு ஓட்டி விட்டா 4 நாள் நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா மண் நல்லா மேல் மண் நல்லா காஞ்சிடும். நல்லா எதுக்கு ஓட்டுறோன்னா இந்த மாதிரி மேல் மண் காஞ்சாலும் அடியில் இருக்கிற மண் நல்லா காஞ்சிச்சுனா தான் நம்ம அடுத்து மறுபடியும் வெள்ளாமல் பண்ணும்போது அப்போலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மண். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஓட்டி விடுறது. பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மண்ணெல்லாம் அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் மேலே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா மேலே அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் மேலே வந்ததுனால அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா காஞ்சிடும். காஞ்சிச்சுன்னா அடுத்து அப்படியே ரொட்டேட் ஓட்டி வெள்ளாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கிறனால அப்படியே இப்படி வளைச்சி ரிவேஸ் போட்டு எடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ராவாக ஓட்டின காட்டிலே திரும்ப போகிறதுக்கு இந்த மாதிரி ரிவேஸ் போட்டு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சால் முடிச்சுட்டு 2வது சாலே பாதி ஓட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாதி வயலுக்கு மேலே வந்துட்டாங்க.
பார்த்தீங்கன்னா மண் நல்லாவே ஈரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. டயரில் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டயரில் நல்லாவே மண் ஓட்டுது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெரிய கலப்பங்கிறதுனால வண்டி நல்லா லோடு வாங்கி ஓடுது. வண்டியை விட கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் மண்ணும் கூட ஈரமாகவே இருக்கிறதுனால வண்டி கொஞ்சம் நார்மலாக ஓடுறத விட இது நல்லா லோடு வாங்கி ஓடுது. உங்களுக்கு சைலன்சர் பார்த்தா தெரியுதா இல்லையான்னு தெரியல, அதில் பார்த்தாலே புகை போகிறது அப்படியே தெரியும் நல்லாவே. அது இல்லாமல் இந்த மாதிரி இதுக்கு என்ன கீர் யூஸ் பண்ணலாம்னா லோ தேர்ட் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்பிஎம் வந்துட்டு 15 அந்த மாதிரி வச்சுக்கலாம். மண் வந்துட்டு நல்லா காஞ்சி போன மண்ணாக இருந்துச்சுன்னா அவ்வளோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி பறிச்சதுன்னு பார்த்தீங்களா? அந்த மாதிரி பறிக்கிறப்ப நம்ம ரொம்ப பறிக்க விடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி வரப்பே நம்ம கலப்பை வந்துட்டு லைட்டாக தூக்கி பிடிச்சோம்னா வண்டி வந்துட்டு பறிக்காத போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே ஒரு கை வந்துட்டு லிவர்லையும் ஒரு கை ஸ்டேரிங்லையும் வச்சிருக்காங்க. இப்போ இதுவே இது பெரிய வண்டியாக இருந்தால் ஹையர் ஹெச்பி வண்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு எந்த கவலையும் படுத்தவில்லை. இது 4 வீல் டிரைவ் கூட வச்சுக்கோங்க. அது கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி காட்டில் கூட நம்ம லிவர் செட்டிங் பண்ணி ஓரளவுக்கு ஆரம்பிச்சு விட்டோம்னா நம்ம பின்னாடி அப்போ திரும்பி பார்த்தா மட்டும் கூட போதும். லிவர் அதிகமாக கை வைக்க தேவையில்லை. ஏன்னா 4 வீல் டிரைவில் ஹையர் ஹெச்பி அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்துட்டு என்ன பண்ணால் நல்லாவே எடுத்துகிட்டு போகும். இது பார்த்தீங்கன்னா லோவர் ஹெச்பி கேட்டகிரிங்கிறதுனால வந்துட்டு கொஞ்சம் ஈர மண்ணுக்கு எதுக்கும் கொஞ்சம் தண்ணுது. பாருங்கள், லைட்டாக வெள்ளை கலரில் போக போகுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 2வது சாலும் கார்டு வந்து முடிக்க போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வண்டி எவ்வளோ பறிக்குதுன்னு பாருங்கள். இதுவே இது என்ன வந்துட்டு ஹையர் ஹெச்பி கேட்டகிரி இல்லை 4 வீல் டிரைவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பறிக்காது, ஈஸியாக எடுத்துகிட்டு போய்டும். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இன்னொரு ஒரு சுற்று வந்துட்டா முடிஞ்சிச்சு கார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கார்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சுற்று இருக்குது. இது அப்படியே ஒரு 5-6 நாளைக்கு விட்டோம்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த செடி பில்லு எல்லாமே பூரா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக நம்ம ரொட்டேட் ஓட்டி மஞ்சள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வேறு தூருது. ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் எந்த கார்டு ஓட்டினீங்கனாலும் இந்த மாதிரி ஓரமாக 4 வாரத்துலேயும் ஒரு சுற்று வந்துடுங்க. இது வந்துட்டு கார்டு பார்க்க கொஞ்சம் நீட்டாக தெரியும். வரலினாலும் பிரச்சனை இல்லை, வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோடு கொடுத்து ஓட்டக்கூடாது, ஓட்டினா இன்ஜின் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பக்கம் உண்மை தான். ஆனால் இந்த ஒரு சில காட்டிலலாம் இந்த மாதிரி ரொம்ப ஈரமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கொஞ்சம் லோடு கொடுத்து ஓட்டினா தான் பரவாயில்ல. இப்படி லோடு கொடுத்து ஓட்டினோம்னா நம்ம மைலேஜ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ மறக்காத பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. மறக்காத லைக் பண்ணிடுங்க. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.